தாவேகாவில் வேக வேகமாக காங்கிரஸ் போய் ஆதரவு கொடுக்குது. காங்கிரஸ் எந்த கட்சியோட கூட்டணியில இருந்ததுன்னா திமுக தலைமையில தான் கூட்டணி. இந்தியா கூட்டணி அப்படின்றது வேற. ஆனா இப்போ சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுகவினுடைய தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு ஜெயிச்சு வந்திருக்காங்க 5 சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ நீங்க இங்க இருந்து புறப்பட்டு போறீங்க அப்படின்னா, ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவருக்கு ஒரு வார்த்தையாவது சொல்லணும் இல்லையா? அஇஅதிமுகவில இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும், அவங்களோட ஆதரவு வேண்டும், அதாவது தூய்மையானவர்களினுடைய ஆதரவு வேண்டும் நினைச்சவர் எதுக்கு ஐயா சி.வி. சண்முகம் அவர்கள் வீட்டில் போய் நீங்க சந்திச்சீங்க? இப்போ பெண்கள் என்ன கேட்குறாங்க, அதே 1000 வர்றதுக்கு நாங்க ஏன் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம்? பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குங்க? எந்த அளவில் இருக்கு? இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கஜானா காலியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி காலியா இருக்கிறது இன்னைக்கு தான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி கடன் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்றது இன்னைக்கு தான் தெரியுமான்னு கேட்டா இல்ல. எக்ஸாம் எழுதிட்டு வரல, இவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு திறமை இருந்து வரல, இவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எந்த கட்சிக்காக? இரட்டை இலை அப்படின்ற அஇஅதிமுக கட்சிக்காக தேர்வு செய்யப்பட்ட நபர்கள். அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அப்ப மக்கள்னா முட்டாளா? எதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திருச்சியிலையும் பெரம்பூர்லையும் நின்னதுனால இப்போ திருச்சி தொகுதியை ராஜினாமா பண்ணதுனால இப்போ திருச்சிக்கும் ஒரு தேர்தல் வரணும். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்லயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். 20 years of field இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால் நாளே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழித்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தேர்தலில் எலெக்ஷனில் வின் பண்ணி முதலமைச்சர் சிஎம் விஜய் ஆகிட்டார். இப்போ அதை தொடர்ந்து நிறைய குதிரை பேரம் நடக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ அதிமுகலேருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சட்டப்பேரவையிலேயே சி.வி. சண்முகம் தரப்பு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. 144 நபர்களுடைய ஆதரவில் வாக்கெடுப்பு முடிஞ்சிருந்தது. இப்போ தற்போது 3 நபர்கள் எம்எல்ஏக்களாக இருந்து ராஜினாமா செஞ்சு தாவேக்கால உடனே போய் இணைஞ்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவங்களை? ஒரு பக்கம் இது குதிரை பேரம்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவில் எடப்பாடி மீது நம்பிக்கை இல்லை, அதனால தான் இவங்க தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இந்த விஷயங்களை? இதுதான் மாற்றம் போல இருக்கு. ஏன்னா ஒரு மாற்றமான ஒரு அரசு கொடுக்க போகிறோம், இந்த தமிழ்நாட்டையே புரட்டி போட போகிறோம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இதில் 2 தரப்புலையும் நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று எடப்பாடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, இன்னொரு பக்கம் ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கும். இந்த குதிரை பேரம் அப்படின்ற சொல்லி எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்தில் குதிரை அப்படின்றது ஒரு பெரிய சொத்து. அப்போது அதுக்கான வியாபாரம் செய்யும் பொழுது அது பெரிய லாபகரமாக இருந்தனால அதில் கொஞ்சம் ஏமாத்து வேலையும் இருந்தது. அதனால் குதிரையினுடைய தரம் என்ன, அதனுடைய மதிப்பு என்ன, இது எல்லாம் தெரியாமலேயே மறைமுகமாக தந்திரமாக வியாபாரிகள் அப்படி ஒரு வியாபாரத்தை பண்ணாங்க. அது நாளடைவில் அரசியலில் இந்த மாதிரி கட்சி மாறக்கூடிய, அதாவது ஏதாவது ஒரு பதவிக்காகவோ அல்லது பணத்துக்காகவோ வேற ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்றதுக்காகவோ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு அந்த பதவி ஏற்றுக்கொண்ட கட்சி அழைக்கும் பொழுது அதை நம்ம குதிரை பேரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சூழலில் எப்படி இந்த மாதிரி நடந்திருக்கும்? ஏன்னா தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி தொடங்கி ஒரு 5 வருஷம் கூட ஆகலை. இதுக்கு முன்னாடி தேர்தல்லாம் பெருசாக ஒன்றும் சந்திக்கலை. அந்த சூழலில் அஇஅதிமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி, இரட்டை இலை அப்படின்றது இன்னைக்கு கூட கிராமப்புறங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடியது. அப்படியான ஒரு கட்சியை விட்டுட்டு இந்த கட்சிக்கு ஏன் போனாங்க? இதில் வேற அஇஅதிமுக 2ஆ பிளந்திருக்கா, 3ஆ பிளந்திருக்கா, எத்தனை குழுக்கள் அதில் மாறி இருக்கிறாங்க அப்படின்னு வேற ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த சூழலில் இப்போ ரீசண்டாக 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய பதவியே வேண்டாம் அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவி வேண்டாம் அப்படின்னா ஏன் அப்போ தேர்தலில் நின்னாங்க? அதுதானே நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இவங்க எக்ஸாம் எழுதிட்டு வரல, இவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு திறமை இருந்து வரல, இவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எந்த கட்சிக்காக?
ரெட்டை இலை அப்படின்ற அஇஅதிமுக கட்சிக்காக தேர்வு செய்யப்பட்ட நபர்கள். அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அப்ப மக்கள் என்ன முட்டாளா? எதை நம்பி உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க? இப்போ நீங்க இந்த கட்சியை சார்ந்த நபர்கள் அப்படின்றனால ஓட்டு போட்டிருப்பாங்க, தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கும் அதனாலையும் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க திடீர்னு அவங்கள கேட்காம கலந்து ஆலோசிக்காம ஒரு ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்க போறீங்கன்னு தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, நேரடியாக போய் தாவேக்கால சேர்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா எம்எல்ஏவா இருந்து சேவை செஞ்சிருக்கலாமே. இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதிராக இருந்த திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு எப்போ எடப்பாடி தயாரானாரோ அவரோடைய தலைமையில நாங்கள் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி தான் வேற கட்சிக்கு போறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையான குற்றச்சாட்டுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதாவது யார் வந்து சொன்ன ஆத்தென்டிகேட்டடா இருக்குமோ அந்த மாதிரியான நபர்கள் யாருமே பேசல. இப்படியான ஒரு சூழல்ல அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணைந்தா என்ன பண்றதுன்னு. அதிமுக எங்க இருந்து வந்தது அதை சொல்லுங்க முதல்ல. அதிமுக திமுகல இருந்தா வந்தது. ஏன் அதிமுகன்னு ஒண்ணு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு அதிருப்தி, அங்க இருந்து வெளியில வராரு, இல்ல வெளியில தள்ளப்பட்டார், ஏதோ ஒண்ணு. அந்த பிரச்சனையின் காரணமாக அதிமுக வருது. அவருக்கே ஒரு கட்டத்துல திமுகவோட இணைஞ்சிடலாமா, அப்பவே வந்துட்டு திமுகவையும் அதிமுகவையும் சமரசம் செய்யலாமா அப்படின்னு அன்னைக்கே அரசியல் தலைவர்கள்லாம் யோசிச்சாங்க அப்படின்றதுதான் உண்மை. இந்த வரலாறு கூட புரியாம அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சா என்ன தப்பு, என்ன இருக்கு பிரச்சனை? இப்போ தாவேகாவுல வேகமாக காங்கிரஸ் போய் ஆதரவு கொடுக்குது. காங்கிரஸ் எந்த கட்சியோட கூட்டணியில இருந்ததுன்னா திமுக தலைமையில தான் கூட்டணி. இந்தியா கூட்டணி அப்படின்றது வேற. ஆனா இப்போ சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுகவினுடைய தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு ஜெயிச்சு வந்திருக்காங்க 5 சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ நீங்க இங்க இருந்து புறப்பட்டு போறீங்க அப்படின்னா, ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவருக்கு ஒரு வார்த்தையாவது சொல்லணும் இல்லையா? அதை கூட சொல்லாம வந்து போய் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான ஆதரவை வந்துட்டு தாவேக்காக வாங்கியிருக்கு இல்லையா? என்ன அடிப்படை அறம் இருக்கு, என்ன நியாயம் இருக்கு இதுல? அடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அடுத்ததாக விசிகாவும் வந்துட்டு போய் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அது ஒரு நெருக்கடியின் காரணமாக. இந்த காங்கிரஸ் சேர்ந்திருக்காங்க, இவங்களும் சேர்ந்திருக்காங்க. இவங்க சேர்ந்தது மட்டும் நெருக்கடி அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன இருக்கு? இவங்க உட்கார்ந்து பேசி தலைமைக்கு சொல்லி, அதாவது திமுக தலைவருக்கு சொல்லி, அதுக்கப்புறம் போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு அலசிட்டு அதுக்கப்புறமா தான் போயிருக்காங்க. ஏன் போனாங்க, ஏன் போகாம இருந்தா என்ன அப்படின்னு சொன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரலாம், உடனடியாக மறுபடியும் ஒரு தேர்தல் வரலாம், ரீஎலெக்ஷன். இதுக்கெல்லாம் தமிழ்நாடு தயாரா இருக்கா, மக்கள் தயாரா இருக்கிறாங்களா இப்படின்னு பல்வேறு கேள்விகள். ஒருவேளை தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி குடியரசு ஆட்சி வருது அப்படின்னு சொன்னா அப்போ அதுல பிஜேபியினுடைய தலையீடு இருக்குமா இருக்காதா, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுமா படாதா, இந்த மாதிரியான சிக்கலின் காரணமாகத்தான் அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அதை கூட உட்கார்ந்து பேசி என்னென்ன சாதகம் பாதகம் இதெல்லாம் பேசி அதுக்கப்புறமா தான் போயிருக்கிறாங்க. இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சூழல்ல தாவேகா வந்துட்டு காங்கிரஸோ இல்ல மற்ற கட்சிகளோ என்ன சொல்றாங்க, பாஜகவோட அதாவது மதச்சார்புடைய ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய நபர்களை உள்ள சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த உத்தரவாதம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு வந்து ஆதரவு அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழல்ல என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியில இருந்து அங்க எம்எல்ஏ ஆனவர்கள் இந்த தாவேகாவுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அந்த மக்களை எப்படி நம்பி இவர் சேர்க்கிறார்? இல்லைங்க, அவர் அந்த கட்சியே வந்து விட்டுட்டு தான் வராங்க அப்படின்னு சொன்னா இந்த கட்சியை விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இப்படி நீங்க பிராக்டிக்கலா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இல்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, குற்றப்பின்னணியில அதிமுகல இருக்கக்கூடிய நபர்கள் வந்தாதான் வந்து எங்களுக்கு கட்சிக்கு வந்து ஊழல் கட்சி, தாவேக்காவும் ஒரு ஊழல் கட்சி அப்படின்ற சந்தேகம் மக்களுக்கு வரும். குற்றப்பின்னணியில இல்லாத நபர்கள் எங்களுக்கு வந்தா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நியாயமா தானே இருக்கு? சரி, நியாயமா இருக்கு இல்லையா? அப்போ நீங்க அஇஅதிமுகவில இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும், அவங்களோட ஆதரவு வேண்டும், அதாவது தூய்மையானவர்களினுடைய ஆதரவு வேண்டும் நினைச்சவரு எதுக்கு ஐயா CV சண்முகம் அவர்கள் வீட்டுல போய் நீங்க சந்திச்சீங்க? பதில் சொல்லுங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது எதுக்கு ஒரு சோஃபா போச்சு? ரெசார்ட் அரசியல்னு ஒன்று பிரபலமா இருக்கு, அதை உடைச்சி போடுற மாதிரி சோஃபா அரசியல்னு இன்னைக்கு ஒன்று புதுசா கிளம்பி வருது. அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு அந்த நபர்கள் வேணும் அப்படின்னா நீங்க தலைமையை போய் சந்திக்கணுமா, இந்த மாதிரி கூட இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களை போய் நீங்க சந்திக்கணுமா? ஒரு நியாயம் வேணாமா?
அப்போ நீங்க சி.வி. சண்முகம் ஐயா வீட்டில் போயிட்டு நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன? அதிமுக உடையணும்னு பார்க்குறீங்களா? அதிமுகவை 2ஆ பிளந்து நம்ம கொண்டு போகணும்னு பார்க்குறீங்களா? அதிமுகவில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தணும்னு பார்க்குறீங்களா? அதிமுகவுக்குள்ள ஒரு சிக்கலை ஏற்படுத்தணும் அப்படின்றது யாருடைய அஜெண்டா? கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அஜெண்டா அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கிறோம். திமுக அந்த குற்றச்சாட்டை வந்து ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு தாவேகா வந்திருக்கோ அப்படின்னு ஒரு சாமானியனுடைய கேள்வியாக இது வந்து இருக்கு. நீங்க வந்து அப்பொழுக்கற்ற தூய்மையான புனிதமான ஒரு அரசியல் பண்ணணும்னா உங்களுக்கு உண்மையிலேயே ஆதரவு தேவைப்படுதுன்னா காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, விசிகா கொடுத்துட்டாங்க, பொது உடைமை கட்சிகள் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஏன் அங்க போய் நீங்க கேக்குறீங்க? இது ரொம்ப லாஜிக்கான கேள்வியா தானே இருக்கு. உங்களுக்கு தேவையான அந்த நம்பர் கிடைச்சிருச்சு 118 அப்படின்னு சொன்னா அது நல்லாவே கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா கூட நீங்க அந்த பக்கம் போறீங்க அப்படின்னு சொன்னா அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இப்போ திமுக கூட்டணியில இருந்து வந்த விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க எல்லாரையுமே வெளியேற்றிட்டு அதிமுகல இருக்கக்கூடிய நபர்களை வந்து கூட்டிட்டு வர வேண்டிய நிர்பந்தத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படிதான் பண்ண போறாங்களா தாவேகா? அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. Okay. என்னன்னா ஒரு கட்சியில இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைமை அதை ஏத்துக்கணும். தலைமை ஏத்துக்கல, அதிமுகவினுடைய தலைவரை போய் நீங்க பார்க்கல, பொதுச் செயலாளரை நீங்க போய் பார்க்கல, அவரும் வந்துட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதாக சொல்லல. அந்த இதுல காட்சியில அதுல இருக்கக்கூடிய 3ல் 2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் வரலாம். அப்படி வந்தால் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியில வரல. அப்படி வராத பட்சத்துல இது வந்து கட்சித்தாவல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அந்த சட்டத்தின் அடிப்படையில இவங்க எல்லார் மீதும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இவர்கிட்ட ஸ்பீக்கர் கிட்ட மனு கொடுத்தாச்சு. ஸ்பீக்கர் இதற்கான நடவடிக்கை எடுக்கணும். எப்போ எடுக்க போறாரு? எத்தனை நாளைக்குள்ள எடுக்க போறாரு? கவர்னரும் குடியரசுத் தலைவரும் சீக்கிரமா வந்துட்டு அதாவது தமிழ்நாட்டினுடைய அந்த மனுக்கள் மீது சீக்கிரமா தன்னுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு ஒரு இது கொடுக்குது, தீர்ப்பு கொடுக்குது. அது வந்து ஸ்பீக்கருக்கு இல்லையா? ஒரு அஇஅதிமுகனுடைய பொதுச் செயலாளர் இப்படியான ஒரு மனுவை கொடுத்ததுக்கு அப்புறமா அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு இன்னும் தெரியல. இல்ல ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அதுக்கு டைம் எடுத்துக்கும் இல்லையா? அவருக்கு சரி. டைம் எடுத்து சொல்லலாம்ல. ஆனா ராஜினாமா கொடுத்த கடிதங்கள் மட்டும் உடனடியாக ஓகே அக்செப்டட் அப்படின்னு போட்டு அவங்க உடனடியாக தாவேகாவுல சேர்றாங்கன்னா அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாக ஸ்பீக்கர் அந்த சபாநாயகர் அப்படின்றவர் வந்து எந்த ஒரு கட்சியில இருந்தா வந்திருப்பார். ஆனா அந்த கட்சியை சாராதவராக நடுநிலைமையோடு இருக்கணும். இப்ப இதன் மூலியமா சார்பு நிலை எடுக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா? அப்படிதானே மக்களுக்கு புரியுது. அதுதானே அங்க இருக்கக்கூடிய நடைமுறை. இப்போ பொதுச் செயலாளர் வந்து ஒரு மனு கொடுக்குறாரு, அது வந்து அப்படியே இருக்கு. நான் எடுக்க போறேங்க, நான் நடவடிக்கை எடுக்க போறேங்க, நான் பார்க்க போறேங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ராஜினாமா கடிதங்கள் மட்டும் அவ்வளவு ஜரூராக வேகமாக அது வந்து ஓகே ஆகுது அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க யாருக்காக வேலை பார்க்குறீங்க? அதுலயும் அவர் வேற வெளிப்படையா சொல்றாரு, நாங்க வந்துட்டு தாவேகாவுக்கு எண்ணிக்கை சேர்க்கறதுக்கான ஆள் இல்லை அப்படின்லாம் அவர் சொல்றாரு. ஆனாலும் கூட நமக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்க தானே செய்யுது. சரி, ராஜினாமா பண்ணவங்க வந்துட்டு தாவேகாவுல சேர்ந்துட்டாங்க. இப்போ அந்த இடங்கள்லாம் எந்தெந்த தொகுதிகளோ அதெல்லாம் வந்து இப்போ காலியா இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் ரீஎலெக்ஷன் தேர்தல் வைக்கணும். ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திருச்சியிலையும் பெரம்பூர்லயும் நின்னதுனால இப்போ திருச்சி தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணதுனால இப்போ திருச்சிக்கும் ஒரு தேர்தல் வரணும். இப்போ இது எல்லாம் வைக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த தேர்தல்ல மக்கள் அஇஅதிமுகவில் இருந்து வெற்றி பெற்று ராஜினாமா பண்ணி தாவேகால வந்தவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரியலையேப்பா, அப்படிதான் இருக்கு. அப்போ மக்கள் உங்களை நம்பி உங்களை சட்டமன்றத்துக்கு போங்கன்னு அனுப்பி வச்சா நீங்க உங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு அதை வந்து ராஜினாமா பண்ணிட்டு நான் மறுபடியும் இன்னொரு கட்சியில சேர்ந்து மறுபடியும் நான் தேர்தலில் நிற்பேன் அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே அந்த தொகுதியில நிற்பதற்கான ஸ்பேஸை அந்த கட்சி கொடுக்குமா? ஏன் கேட்குறேன்னா ஏற்கனவே ஒரு 25 எம்எல்ஏக்கள் வந்து எதுக்காக வந்தாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே பட்டவர்த்தனமாக தெரியும். ஆனாலும் கூட தோழமையோட ஆதரவு கொடுத்ததாக அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னார்கள். அவங்க வந்து அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இவர் சண்முகம் அவர்களும் வேலுமணி அவர்களும் தங்களுடைய ஆதரவாளர்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து இங்க சேர்த்து விட்டா கடைசியில காங்கிரஸ் சொல்லிடுச்சு, விசிகா சொல்லிடுச்சு, பொது உடைமை கட்சி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி அமைச்சர் அவையில் அவங்களுக்கு இடமே இல்லை. அப்போ என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறோம்?
இருக்கக்கூடிய கட்சியை எதிர்த்துட்டு வந்து நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோம். கடைசியில எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னா, அந்த திரிசங்கு சொர்க்கம்னு நம்ம புராணத்துல ஒரு கதை இருக்கும். அவனுக்கு மேல மோட்சத்துக்கும் போக முடியாதாம். அவன் வந்து இறந்து போனதுனால கீழ இங்கேயும் பூமியிலயும் தங்க முடியாதாம். அவன் வந்து தனக்குன்னு ஒரு சொர்க்கம் வேணும்னு நினைச்சு அங்க போனானாம். அங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டானா. அதனால சொர்க்கத்துக்கு போக முடியாத அவனுக்கு விஸ்வாமித்திரர் ஒரு சொர்க்கத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாராம். அதுதான் திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னுவாங்க. அது மேல சொர்க்கத்திலயும் இருக்காது, கீழே பூமியிலும் இருக்காது. அப்படியான ஒரு இது. அது இருக்கா இல்லையா அதெல்லாம் வேற. இப்போ புராணத்துல அந்த மாதிரி ஒன்று சொல்றாங்க இல்லையா, திரிசங்கு சொர்க்கம்னு. அது நடைமுறையில சாத்தியமா? அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு வந்து அஇஅதிமுக தள்ளப்பட்டிருக்கு. இப்போ அஇஅதிமுகவை எதிர்த்து வந்து இவங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்போ அஇஅதிமுகவுல சேர்த்துப்பாங்களா? எவ்வளோ ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்றோம் இல்லையா, அந்த பாதுகாப்பற்ற ஒரு தன்மைக்கு அவங்களே போயிட்டு யானை தன்னுடைய தலையில தானே மண்ணள்ளி குட்டிச்சு அப்படின்ற கதையில இப்போ இன்னைக்கு மாறி இருக்கு. இந்த சூழல்ல திடீர்னு ஒரு 3 பேர் 4 பேர் வந்து கிளம்பி இந்த பக்கம் வந்திருக்கிறாங்கன்னா அவங்கள தனி அணியா பார்க்கலாமா? இதுக்கெல்லாம் காரணம் பொதுச் செயலாளருடைய தன்மை தான். அவர் வந்துட்டு எல்லா மக்களையும் அரவணைச்சு எடுத்துட்டு போகல, ஒரு குற்றச்சாட்டு. அடுத்ததாக அடுத்தடுத்து வந்த தேர்தல்கள்ல தோல்வியே தழுவிட்டாரு. அதனால 10 தோல்வி 11 தோல்வி பழனிசாமி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அதுதான் காரணமா அப்படின்னு கேட்டா, நீங்க கட்சியில இருந்ததற்கு கொள்கை காரணம் இல்லையா? கொள்கையை வச்சுதானே கட்சிக்குள்ள வரீங்க. இல்ல இப்ப பிரிந்து சென்ற அந்த நபர்களுக்கான கேள்வி இது. ஓகே. நபர்களுக்காக போயிருக்கீங்க அப்படின்னா, அப்போ நீங்க அந்த கொள்கைக்காக அந்த கட்சிக்குள்ள இல்லையா? உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆட்சியில வந்து பங்கு வேணும், அதாவது ஆட்சியில போய் உட்காரணும்ல, அது அதிகாரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தான் அந்த கட்சியில இருப்பீங்களா? இப்படின்னு பல கேள்விகள் மக்கள் கிட்ட வந்தாச்சு. இல்ல மக்கள் நலனுக்காக நாங்க போறோம், எங்க தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், தாவேகா ஆட்சியில பெண்களுக்கு அவர் நல்லது செய்வார்னு நாங்க நினைக்கிறோம், நம்புறோம், அதனால நாங்க அங்க போறோம் அப்படின்னு சொல்லி மதுராந்தகம் தொகுதியில வெற்றி பெற்ற எம்எல்ஏ கூட சொல்லியிருந்தாங்களே. சரி, பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குங்க? எந்த அளவுல இருக்கு? இவர் வந்து பெண்களுக்கு வந்து, அதாவது போன ஆட்சியில மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த உரிமை தொகையில 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்தது ஒவ்வொருத்தரும் வாக்குறுதி கொடுக்கும்பொழுது நான் 2000 கொடுக்குறேன், நான் 2500 கொடுக்குறேன், நான் 5000 கொடுக்குறேன், 1000 2000 அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டுட்டாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கஜானா காலியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி காலியா இருக்கிறது வந்து இன்னைக்கு தான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி கடன் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்றது இன்னைக்கு தான் தெரியுமான்னு கேட்டா இல்லை. அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னா மக்கள் எப்படிங்க நம்புவாங்க? அதனால எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணிட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே தொடங்கிய அந்த நலத்திட்டம் இந்த ஆட்சியிலையும் தொடரணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்தாரு. அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க. அதனால அதே 1000 மறுபடியும் தொடருது. இப்போ பெண்கள் என்ன கேட்குறாங்க, அதே 1000 வர்றதுக்கு நாங்க ஏன் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம்? லாஜிக்கா இருக்கு இல்லையா? நீங்க வந்துட்டு 2500 கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால தானே நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். நீங்க என்னடானா பழையபடியே வந்துட்டு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்க ஏன் போடணும் அப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் ப்ரோ எங்க அண்ணன் ப்ரோ அப்படிதான், அவர் அப்புறம் செய்வார் ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கமும் இருக்கு. இப்போ இந்த சூழல்ல பெண்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினச்சி போயிருக்காங்கன்றீங்க இல்லையா, அவங்க எதை வச்சு போனாங்கன்னு எனக்கு தெரியல. அதுலேயும் அந்த அம்மா இருக்காங்க பாருங்களேன், அவங்க சொன்னாங்க இந்த 20 நாளைக்குள்ள 15 நாள்ல அம்மாவோட ஆட்சியை நான் பார்த்துட்டேனே அப்படின்னாங்க. இதை விட எப்படி ஜெயலலிதா அம்மையாரை வந்து குறைச்சி மதிப்பிட முடியும்னு எனக்கு தெரியல. ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது அப்படின்றது தெரியும் நமக்கு. அவர்களுடைய சட்ட ஒழுங்குல இருந்து, அவர்களுடைய அந்த தீர்க்கமாக எடுக்கக்கூடிய முடிவுல இருந்து நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கட்சிக்கு போய் சேர்ந்திருக்கிறோம் அப்படின்றதுனாலயே அம்மாவினுடைய ஆட்சி வந்திருக்குன்னாங்க பாருங்களேன். அப்போ இது உண்மையிலேயே கொள்கையை நோக்கி மக்கள் நல திட்டங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக போன எம்எல்ஏக்களா? நான் இந்த கேள்வியை மக்கள்கிட்டயே விட்டுறேன். நான் வந்து பதில் சொல்லலை. இதை மக்களே, ஏன்னா மக்களுக்குள்ளேயே அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வர தொடங்கிடுச்சு. நீங்க வந்து ஒரு கட்சியை வேண்டான்னு நினைச்சிட்டு நீங்க இன்னொரு கட்சிக்கு போறீங்க, அது உங்களுடைய பிரச்சனை. ஆனா இந்த ஆட்சி அப்படின்றது அந்த ஆட்சி மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்றதான் எல்லாருக்கும் மக்களுக்கு மாற்றம் கொண்டு அப்படி வர போறேன்னு சொன்னார் இல்லையா அவரு. அதான் இதான் மாற்றம். எந்த கட்சியும் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாமல் அந்த குதிரை பேரத்தை ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட பண்றாங்க இல்லையா, அது ஒரு மாற்றம். காமராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அமமுக,
அவரு டிடிவி தினகரன் ஐயா என்ன சொல்றாரு, எனக்கு தெரியாமலேயே இது நடக்குது, அதுலேயும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு நாலேஜ் இல்லாமலே நடக்குது, இது வந்து ஏஐயோ அப்படின்லாம் சொன்னார். கடைசியில் வந்து பட்டவர்த்தனமாக ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது பின்னால் தெரிய வருது. அவர் வந்து கையெழுத்து போடுறத நீங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த அமமுகலேருந்து நான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறேங்க, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்க, நான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கையெழுத்து போடுறாங்க. அந்த கையெழுத்தை காரில் உட்காந்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே பிரேமலதா அம்மையார் கேட்டாங்க, முதலமைச்சரை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்தாரே, காரில் வந்தாரே, அவர் ஏன் முகத்தை மூடிட்டு வந்தார், அந்த முகத்துக்கான சொந்தக்காரர் யாருன்னு கேட்டாங்க. இது வரைக்கும் பதில் இல்லைங்க. பசங்க கிட்ட கூட ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு நம்ம பதிலை வாங்கிடலாம் போல இருக்கு, அவங்கள எப்படியாவது ஒரு கேள்வியாவது படிக்க வச்சு அந்த பதிலை வாங்கிடலாம் போல இருக்கு. ஆனா இது வரைக்கும் பதில் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் மாற்றமா? போரூருக்கு ஒரு விசேஷம். உங்க லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். 20 years ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.